ஹலோ. வணக்கம். பொதுவாகவே நான் என்ன பார்க்குறேன்னா, லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ்னா என்ன? லேர்னிங் டிசேபிலிட்டினா என்ன? ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசேபிலிட்டினா என்னன்ற ஒரு கன்ஃப்யூஷன் வந்து பொதுவாகவே பார்க்குறேன். பட் என்னோட அனுபவத்தின் வழியாக இதை நான் உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நான் விருப்பப்படுத்துகிறேன். இது இது வந்து என்னுடைய அனுபவம் தான். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான கிளாரிட்டி கரெக்டாக கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னாவே இந்த வேர்ட் இட் செல்ஃப் இஸ் என்ன சொல்லுதுன்னா டிசபிலிட்டி அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு அவங்களோட வயதுக்கு ஒத்த அவங்களுடைய படிப்பின் திறமை வந்து குறைவாக இருக்கிறது தான் இது லேர்னிங் டிசபிலிட்டி, ரைட்டா? இந்த லேர்னிங் டிசபிலிட்டி வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ஆட்டிசம் குழந்தைக்கும் இருக்கலாம், ஏடிஹெச்டி குழந்தைங்களுக்கும் இருக்கலாம், ஈவன் செரிப்ரல் பால்சி குழந்தைங்களுக்கும் இருக்கலாம், ஈவன் ஏஜ் ரிலேட்டடாக அவங்கள டிமென்ஷியா, பார்க்கின்சன் டிசீஸ் அவங்களுக்கும் லேர்னிங் டிசபிலிட்டி ஏற்படும். ஸோ லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்றது வந்து ஈவன் பார்டர்லைன் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங் கூட சர்டன் லிமிட்டேஷன் இருக்கிறதால அவங்களுக்கும் லாங் டேர்ம் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே லேர்னிங் டிசபிலிட்டின்றது டேர்ம் வந்து பொதுவான டேர்ம். அதில் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டிசபிலிட்டி இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ். அதாவது லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் என்னாவே குழந்தைகளுக்கு வந்து திறமை இருக்குது, ஆனால் இப்போதைக்கு அந்த குழந்தைக்கு லேர்னிங்கில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அப்போது அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்து ஒர்க் பண்ணும் போது இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸு இந்த வார்த்தை வந்து மாறி மாறி போக போக லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமையும் கூட போகலாம். அதுக்கு கரெக்டான அதாவது என்ன நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடு என்ன காரணத்தால் அந்த குழந்தை படிக்கவில்லை அதை வந்து கரெக்டாக உணர்ந்து அதை மாற்றும் போது அந்த குழந்தையோடைய கல்வியின் அதாவது லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அது இல்லாமையும் கூட நம்மளால் ஆக்க முடியும். அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டோடைய நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கான இன்டர்வென்ஷன் கொடுக்கும்போது இது மாறும். அடுத்ததாக ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி வார்த்தை நம்ம பார்க்கும்போது வார்த்தையிலே தெரிஞ்சு ஸ்பெசிஃபிக் அப்படின்னும் போது இட் இஸ் specifically the child only as the learning disability, specific learning disability, which means excluded from the vision, hearing, other emotion problem, அதர் டிசபிலிட்டி ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் சைக்கோசோஷியல் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் பியோர்லி ஐக்யூ 85 and above இருக்கும்பொழுது தட் இஸ் கால் தி ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ இந்த 3 டிசபிலிட்டியும் என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தன்மை மாறும்போது கரெக்டான இன்டர்வென்ஷன் கொடுத்து பண்ணும்போது அதுக்கேற்ற லெவலில் நம்ம கொடுக்கும்போது அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பின் பண்ணும்போது இந்த குழந்தைங்களுடைய கல்வியின் தரத்தை நம்மளால் உயர்த்த முடியும். இதுதான் என்னுடைய இந்த கருத்து. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.